அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மருவின் சேனல். இந்த வாரம் மிகுந்த எதிர்பார்ப்போட வெளிவந்திருக்க படம். இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன படம். அந்த படம் தான் ப்ளூ ஸ்டார். இந்த படத்துக்கு எதுக்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருந்துச்சுன்னா, இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் தயாரிப்புல அறிமுக இயக்குனர் ஜெயக்குமார் அவர்கள் இயக்கியிருக்காங்க. அது இல்லாம இந்த படத்துல ஏகப்பட்ட நடிகர்கள் பட்டாளம். குறிப்பா சொல்லணும்னா அசோக் செல்வன், சாந்தனு, பிருத்திவி பாண்டியராஜன், அப்புறம் கீர்த்தி பாண்டியன், அப்புறம் இளங்கோ குமாரவேல், பக்ஸ் பெருமாள் இப்படின்னு ட்ரைலரே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அந்த படத்துக்கு நிறைய ஹைப் இருந்தது. அது இல்லாமல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வருது. இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படத்தை அறிமுக இயக்குனர் ஜெயக்குமார் அவர்கள் இயக்கி தயாரிக்கவும் செஞ்சுருக்காரு, இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களோட சேர்ந்து. ஸோ இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் சென்னை 28 மாதிரியான ஒரு கதைக்களம். நல்லா விறுவிறுப்பாக போகுதுன்னு சொல்லி ரிவ்யூஸ்லாம் வந்தது. ஸோ இதெல்லாம் எப்படி இருந்ததுன்றது டீட்டெயில் ரிவ்யூவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நம்ம புது படங்களோட ரிவ்யூஸ்லாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டர்களில் வரும்போதும், தேட்டருக்கு அப்புறம் ஓடிடி வரும்போது எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் ஃபீட்பேக்கு கன்க்ளூஷன் எல்லாத்தையும் பார்க்கலாம். படத்தோட கதை என்னென்னா, ஒரு அரக்கோணம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இந்த கதைக்களம் 90s நடக்கிற மாதிரி, 92 அந்த ரேஞ்சில் நடக்கிற மாதிரி ஒரு கதைக்களம். அந்த ஊரில் கிரிக்கெட்டை ரொம்ப ரசித்து விளையாடுற 2 டீம் இருக்காங்க. அது அவங்க அதில் ஒரு டீம் ப்ளூ ஸ்டார். அந்த அந்த கிரிக்கெட் டீமுக்கு ஊருக்கு வெளியில் இருக்க அந்த ஏரியாவிலேருந்து வர பசங்கன்ற மாதிரி தான் படத்தில் சித்தரிக்கப்படுது. அதுக்கு தலைவராக இருக்கவர் அசோக் செல்வன். ஸோ அவங்க ஒரு டீம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த டீமோட பேர் தான் ப்ளூ ஸ்டார். அதுக்கு ஆப்போனண்ட்டாக அந்த ஊருக்குள்ளே இருக்க இன்னொரு பெரிய டீமாக ஊருக்குள்ளே விளையாட்டுருக்காங்க, ஆல்ஃபா டீமு. இந்த 2 டீமும் தான் மோதல் அதிகமாக இருக்குது. இந்த 2 டீமுக்குள்ள ஒரு ஒரு நாளில் கைகலப்பாயிடுது. 2 ஊர்களும் பிரச்சனை ஆகிடுது. அது பெரிய போலீஸ் கேஸ் ஆகி அதுக்கப்புறம் கேமே நிப்பாட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கிரிக்கெட்டில் ஆர்வத்தால் அது அப்புறம் இந்த கேமை கொண்டு வராங்க. ஒரு கட்டத்தில் இந்த 2 டீமும் ஒன்றா ஒரு கட்டாயம் வந்துடுது. அது எதுக்காக கட்டாயமாச்சு, அதுக்கப்புறம் அவங்க 2 டீமும் ஒன்றா சேர்ந்து வேறு டோர்னமெண்ட் ஆடி ஊர் பேரை காப்பாற்றுறாங்களா இல்லையா, ஊர் மக்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தாங்களா இல்லையாங்கிறது தான் பரபரப்பான ட்விஸ்டோடு முடிகிற பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா, இந்த படத்தில் ஏகப்பட்ட நடிகர் போட்டாலும் எல்லாருக்குமே இது கம்பேக் மூவியாக அமைஞ்சிருக்க ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு இது இருக்குது. கதைக்களத்தை ப்ளஸ் பாயிண்டாக சொல்லலாம். ஏன்னா இது சென்னை 28 மாதிரியான ஒரு கதைக்களம். அந்த மாதிரியான கதைக்களம். ஆனால் அது டிஃப்ரெண்ட்டாக பல விஷயங்களும் பேசுது. படத்தில் மோட்டிவேஷ்னல் விஷயங்கள், அப்புறம் அந்த ஒரு கிரிக்கெட்டில் இருக்க அரசியல், ஊருக்குள்ளே இருக்க அந்த ஜாதி அரசியல்லேருந்து எல்லாத்தையும் அலசி ஆராயுது. ஒரு படத்துக்குள்ளேயே அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்காக எல்லாம் ஒன்றா வராங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் பேசியிருக்கு படம் உறக்க. ஸோ அதுக்கு நம்ம ப்ரொடியூசர் பா ரஞ்சித் அவர்களையும், இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களையும், அவர் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசரு. அது இல்லாமல் அறிமுக இயக்குனராக வந்திருக்க ஜெயக்குமார் அவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அந்த படம் பல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பெற்றுள்ளது. மொத்த குழுவுக்கும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். இந்த படத்தோட ஆக்டர்ஸில் அசோக் செல்வன் ஏற்கனவே அவர் இப்போ சிறப்பான படங்களில் தான் நடிச்சுட்டு விட்டு படங்களாக கொடுத்துட்டு வர்றாரு. இப்போ சமீபத்தில் கூட போர் தொழிலில் நல்லா ஹிட்டு கொடுத்துச்சு. அசோக் செல்வன் அவருக்கு நல்ல ஒரு படமாக அமைஞ்சுது. ஸோ அவருக்கு இந்த படமும் நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் சினிமாவில் நல்ல பிரேக்கே இல்லாமல் இருந்த சாந்தனு அவர்களுக்கும் இந்த படம் அவர் கேரியரில் பெஸ்ட்டு படம்னு சொல்லக்கூடிய அளவு சிறப்பாக இருக்குது. அசோக் செல்வனோட ஆக்டிங் இந்த படத்தில் வேறு லெவலில் தெரிய விட்டுருக்காரு. அவர் படத்தில் அவர் தான் லீட் ரோல் எடுத்து நடித்து சிறப்பாக அவர் கேரக்டரை உணர்ந்து பண்ணியிருக்காரு. அந்த 90s கிட்ஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த அது ஒரு கோபம், ஆற்றாமை, அப்புறம் அந்த ஒரு ஏமாற்றங்களை தாங்கிக்கிட்டு அழுகிற சீன்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணுறாரு. அவருக்கு பல விருதுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த சிறப்பான பர்ஃபார்மன்ஸு. ஏற்கனவே சொன்ன மாதிரி சாந்தனுக்கு சிறந்த படம் இது. சக்கரக்கட்டி மாதிரியான படங்கள் இட்டு கொடுத்தவர். அவருக்கு இப்போ ஓடிடியில் கூட அந்த ஒரு பாவக்கதைகள் அந்த ஒரு சீரீஸில் கூட நல்லா பண்ணியிருந்தார். ஸோ அவருக்கு இந்த படத்தில் தான் அவர் கரியரில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு படம்னு சொல்கிற அளவுக்கு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அவருக்கு வீட்டையும் சமாளிக்கணும், வீட்டில் இருக்க அவங்க அந்த ஒரு பிரச்சனைகளையும் சமாளிக்கணும். ஏன்னா ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்க மாதிரி கதைகளாம் அவங்களையும் சமாளிச்சுட்டு இவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும். அந்த இன்னொரு ஜாதி சேர்ந்தவங்களுக்கும் அவங்களும் ஒற்றுமையாக போகணுன்னு 2 விதமான ஷேடு. அது 2த்தையும் உணர்ந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. சிறப்பான நடிப்பு. அவர் ஆக்டிங் ஷட்டிலாக பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கலாம். படத்தில் மெயின் பில்லர் பக்ஸ் பெருமாள். அவர் இல்லை அந்த படமே இல்லைன்ற அளவுக்கு சிறப்பான நடிப்பு. அவர் எப்படி
நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படத்தில் நல்லா ஸ்கோர் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய சான்ஸு நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு. போன ஜனவரியில் வந்து துணிவு படம் வந்தது, அதில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த ஜனவரியில் இந்த படமும் அவருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. அதுலேயும் அந்த மோட்டிவேஷனல் டைலாக்ஸ்லாம் செம்மையாக பேசுகிறாரு. இந்த ஒரு மாதிரியான ஸ்போர்ட்ஸ் படத்துக்கு கண்டிப்பாக மோட்டிவேஷன் இருக்கணும். அதில் வந்து ஒரு சீன் சொல்லுவார், ஒரு டைலாக் சொல்லுவார், ஒரு நாயை அடித்தோன்னா நம்ம துரத்திட்டு வரோம், அதே ஒரு தேனீ கூடத்தில் கை வச்சோன்னா அது எல்லா தேனியும் சேர்ந்து நம்மளை வந்து கொட்ட வரும். அது மாதிரி ஒத்துமையாக இருந்தால் தான் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும். அது இல்லாமல் கோவப்படுறது ஈஸி, வெறுப்பை காமிக்கிறது ஈஸி, ஆனால் நிதானமாக இருக்காது நல்லதுன்னு அவரோட படத்தில் அவரோட லைஃப் நடந்த இன்சிடென்ட்ஸ் வச்சு ஒரு விளக்கம் சொல்லி மோட்டிவேட் பண்ணுவார். அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. அது இல்லாமல் படத்தில் வந்து இளங்கோகுமாரன் அப்பா கேரக்டரில் நல்லா ஷட்டிலாக பண்ணியிருக்காரு. இப்போ நிறைய படங்கள் நடிக்கிறாரு. ஒரு சிறந்த நடிகர். அவர் ஏற்கனவே பொன்னியின் செல்வன் வந்து ட்ராமாவை போட்டவர், சிறந்த ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்டு. இந்த படத்தில் அப்பா கேரக்டரில் சிறப்பாக நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அம்மா கேரக்டரில் ஒரு லிஸி ஆண்டனியும் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஆண்டவரன்னு சொல்லி அவங்க வர சீன்லாம் நல்ல ஒரு ஃபீல் குட்டாக போகுது. படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டரில் பிரித்திவி பாண்டியராஜன். அவருக்கு வந்து பிரேக்கே இல்லாமல் நல்ல பிரேக் இல்லாமல் இருந்தது. இந்த படம் நல்லா பிரேக் அமைஞ்சிருக்கு. அவர் வர அந்த அட்டகத்தி தினேஷ் மாதிரியே இந்த படத்துலையும் நல்லா பண்ணியிருக்காரு, ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த படம் அட்டகத்தி 2 வச்சு அவர் ஹீரோ வச்சு எடுக்கலாம். அந்தளவு படத்தை ஃபீல் குட்டாக கொண்டு போகிறார். படத்தில் மெயினாக காமெடி பண்ணுறது அவர் தான். இந்த படத்தில் காமெடி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. மற்றபடி இது ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான படம். அதனால் அவருக்கு படம் அவரோட வர போர்ஷன்ஸாக நல்லா ஃபீல் குட்டாக கொண்டு போகுது. நல்லா பண்ணியிருக்காரு. அவர் பாராட்டுக்க தெரிவிச்சுக்கலாம். அதெல்லாம் படத்தில் மெயினாக ஒரு முக்கியமான ஒரு லேடி கேரக்டர் கம்மி தான். அதில் முக்கியமான கேரக்டரில் வந்து கீர்த்தி பாண்டியன் ஹீரோயின் கேரக்டரில் வராங்க. அவங்க நிஜ லைஃப்லேயும் அசோக் செல்வனோட ஒய்ஃபு, இதுலேயும் வந்து லவ்வராக வராங்க. அவங்க கேரக்டர் அவங்க வந்து நல்லா மோட்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கேரக்டர் அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அந்த அந்த குறிப்பாக அந்த ஒரு கேம் ஆடும்போது, அது இல்லாமல் அவங்க சொன்ன டைலாக்லாம் அசோக் செல்வனுக்கு மோட்டிவேட் பண்ணுறதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கு அந்த படத்தில். கீர்த்தி பாண்டியனுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். இந்த கிரிக்கெட் ஆட போகிறது, அந்த கிரிக்கெட் ஆட விரும்புகிறதெல்லாம் நல்லா அந்த கிரிக்கெட் ஆடி அடித்து சிக்ஸர் அடிக்கிறதெல்லாம் நல்லா இருந்தது. படத்தில் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இப்படி படத்தில் எல்லாரும் அவங்க ஆக்டிங்கை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஒரு எப்படி வந்து சார்பட்டா பரம்பரையில் அந்த ஒரு டான்சிங் ரோஸ் மாதிரி இதில் புல்லட் பாபு அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டரு. அந்த கேரக்டர் வர ஒரு 10 நிமிஷமும் நல்ல ஒரு வேறு லெவலுக்கு கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இதில் படத்தில் நடிகர்கள்லாம் எல்லாமே அவங்க கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ஆக்டிங் க்ரூவுக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அடுத்து படத்தில் முக்கியமான ஒரு பார்ட் வந்து மியூசிக்கு. கோவிந்த் வசதா மியூசிக்கில் அந்த டைட்டில் சாங்கு காலு மேலே கால் போட்டு ஏறு ராவணகுலமே அந்த பாட்டும், அப்புறம் அந்த ரயிலின் மொழிகள் அப்படின்னு சொல்லி அந்த ஃபீல் குட்டான பாட்டு. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு பாட்டு டைட்டில் சாங் வந்து நல்லா அடிச்சு தர லெவலில் அடித்து குத்துற மாதிரி செமையான பாட்டு. நல்ல நல்ல ஒரு வைப்ஸ் வர பாட்டு. 2வது ரயிலின் மொழிகளும் நல்லா ஃபீல் குட்டாக போகுது. ஸோ கோவிந்த் வசந்தா பிஜிஎம்ல பின்னி பாடிருக்காரு. அந்த ஒரு இங்கிலீஷ் சாங்ஸு போட்டு அந்த கிரிக்கெட் ஆடும்போது, அப்புறம் கிரிக்கெட் ஆடுறதுக்கு பிஜிஎம்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. கோவிந்த் வசந்தாக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். படத்தில் வந்து கேமராவும் நல்லா பண்ணியிருக்காரு. தமிழ் அழகன் அவருக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் எடிட்டிங் வந்து செல்வா ஆர்கே. ஏன்னா இவங்க 2 பேரும் மெயின் டெக்னிக்கல். ஏன்னா அங்கே கிரவுண்டு வந்து லேண்ட்ஸ்கேப்லாம் சிறப்பாக காமிக்கணும். கேமரா மூலியமாக நல்லா பண்ணியிருக்காரு. எடிட்டிங் இல்லைனா கஷ்டம். ஏன்னா இந்த படம் ஏற்கனவே ரொம்ப நேரம் ஓடுது. அது வந்து எடிட்டிங் பண்ணலைன்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. எடிட்டர் பாராட்டுகள். இவ்வளோ படத்தில் ப்ளஸ் இருக்குது. இன்னும் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வர அந்த ஒரு அரசியல் விஷயங்கள், அப்புறம் அந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான மோட்டிவேஷனல் விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் எப்படி ஜெயிச்சு வரணும் அப்படின்ற மாதிரி தன்னம்பிக்கைன்ற விஷயங்கள்லாம் ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுது. இயக்குனர் அறிமுகம் சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்பாக கையாண்டிருக்காரு. நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம் ஜெயக்குமார் அவர்களுக்கு. மைனஸே இல்லையா சார், எல்லாமே ப்ளஸ்ஸாக சார்னு சொன்னாங்கன்னா இருக்குது. மைனஸ்ன்னு பார்த்தா படம் வந்து 2 மணி நேரம் 50 நிமிஷம் ஓடுது. நெருக்கி 3 மணி நேரம் ஓடுது. அவர் கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப் வந்து 1.25 மணி நேரம் தேவையே இல்லை இந்த கதைக்களத்துக்கு. ஒரு 1/2 மணி நேரம் ட்ரிம் பண்ணிடலாம். அதனால செகண்ட் ஹாஃப் லாகிங்காக தெரியுது. அது இல்லாமல் கீர்த்தி பாண்டியன் போர்ஷன் நல்லா இருக்குது. அது கொஞ்சம் நல்லா ரைட்டப் எழுதி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி இருக்குது அவங்க கேரக்டரு. அது கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். அது இல்லாமல் படத்தில் வந்து இந்த ஒரே கிரவுண்டில் கிரிக்கெட்டு அதையும் ரிப்பீட்டட் சீன்ஸாக இருக்குது. அதையும் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். அது இல்லாமல் ஏற்கனவே பார்த்து பழக்கப்பட்ட அடித்து துவைக்கப்பட்ட அந்த ஸ்போர்ட்ஸ் டெம்ப்ளேட்லாம் இந்த படத்துலையும் இருக்குது. அது கொஞ்சம் சலிப்பு தருதுன்றத மறக்க முடியல. அது இல்லாமல் இந்த படம் வந்து ரஞ்சித் அவர்களோட படங்களான மெட்ராஸ், சார்பட்டா பரம்பரை, அட்டகத்தி அந்த மாதிரி படங்களை நினைவுபடுத்துறத மறக்க முடியறதில்ல. ஏன்னா ஹீரோயின் கேரக்டர் முக்கியமாக வந்து மெட்ராஸ், சார்பட்டா பரம்பரை 2த்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி கேரக்டரு. அது இல்லாமல் படத்தில் காமெடி வந்து கொஞ்சம் தான் வருது. அதுவும் வந்து பிரித்திவி பாண்டியன் இல்லைன்னா அந்த படத்தில் காமெடியே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு குறைஞ்ச போர்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம். பக்ஸ் பெருமாள் கேரக்டர் அளவுக்கு காமெடியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் படத்தில். ஏன்னா இது 90s கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரியான படம்.
அதனால அந்த காமெடி பர்சன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது என்னோட அபிப்பிராயம். மொத்தத்தில இந்த படம் எப்படி இருக்குன்னா, இந்த படம் வந்து படத்தில வல்கர் சீன்ஸ் எதுவுமே இல்ல. ஃபேமிலியோட வாட்ச் பண்ணக்கூடிய நல்ல ஒரு ஃபீல் குட்டான படம். 90ஸ் கிட்ஸ் கண்டிப்பா ரிலேட்டபிள் ஆகும். சென்னை 28 மாரி கிரிக்கெட் தான் ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்கும். 83 படம் மாரி அந்த கிரிக்கெட்டு அதை பத்தி உண்டான அந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு. படத்துல நம்மளோட கனெக்ட் ஆகுற நெறைய சீன்ஸ்லாம் இருக்கு. கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ் நெறைய இருக்கு. அதனால 90ஸ் கிட்ஸும் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கும் ஒன் டைம் கண்டிப்பா பார்க்கலாம். பட் மத்தபடி ஸ்போர்ட்ஸ் மட்டுமே இருக்கிறதால கிரிக்கெட்டு விரும்பாதவங்க ரொம்ப குறைவா தான் இருப்பாங்க. ஏன்னா இந்தியாவோட ரிலிஜன் சொல்ற அளவுக்கு கிரிக்கெட் வந்து ஒரு அந்த அளவுக்கு பேர் பெற்றது. ஸோ நம்ம வந்து 90ஸ் கிட்ஸான அந்த அவங்களுக்கெல்லாம் பிடிக்கிற அளவுக்கு சச்சின் தான் அந்த அளவுக்கு அப்போ பீக்ல இருந்தாரு. ஸோ அந்த மாதிரியான கதைக்களத்த தான் ரெசன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்பீடா போகும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாகிங்னால ஏமாத்தாது. ஸோ ஒன் டைம் தியேட்டர்ல கண்டிப்பா பார்க்கலாம். 90ஸ் கிட்ஸுக்கு கண்டிப்பா ரொம்ப விரும்பி ரசிச்சு பார்க்கக்கூடிய அளவுல கனெக்ட் ஆகும் படம். ஜென்ரல் ஆடியன்ஸும் ரொம்ப பாதிப்பு இல்லன்னு சொல்ற அளவுக்கு ஒன் டைம் கண்டிப்பா பார்க்கலாம். மத்தபடி இதான் இந்த படத்தோட மொத்த ரிவ்யூ. ஸோ இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுங்க. வேற 3 நிமிஷம் நாளைக்கு முன்னாடி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.